ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் ஜனிக்கிறானோ அந்த மனிதன் இந்த நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நவகிரகங்களின் கதிரலைகளினுடைய பலம் பலகீனம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனுடைய வாழ்க்கை அமைகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். எல்லா ஜாதகத்திலும் அதுதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்போடு பிறந்த ஒருவர் தன்னுடைய நாட்டிலிருந்து அல்லது தன்னுடைய மாநிலத்திலிருந்து தன்னுடைய ஊரிலிருந்து வெளியில் சென்று பிழைத்தவர்கள் சினிமா துறையானாலும் சரி, கல்வித்துறையானாலும் சரி மற்றும் மேலாண்மை துறையானாலும் சரி, இடம் விட்டு இடம் பெயர்ந்தவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. அப்படி கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் மாண்டியாவில் பிறந்த ஒரு பிராமண பெண் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையோடு வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, அவருக்கு நிகரான ஒரு மேலாண்மை இன்னொரு பெண் பெறுவாரா என்றால் இல்லை என்றே சொல்லும் அளவுக்கு, அதுவும் அதிமுகவில் மிகப்பெரிய தன்னுடைய ஆளுமையை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அவரின் பெயர் ஜெயலலிதா. அவருடைய ஜாதகம் என்று பார்க்கும்பொழுது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். அதே சமயத்தில் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சனி வக்ரம், அந்த சனியும் புதனுடைய நட்சத்திரத்தில், அதாவது லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில். அதற்கு அடுத்து சந்திரன் மக நட்சத்திரத்தில், இந்த மகத்துக்குரிய கேது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில். ஆக சந்திரனுக்கும் கேதுவுக்கும் 3-11 என்று பார்க்கும் பொழுது கேதுவுக்கு சந்திரனுடைய தொடர்பு வந்தது. அதற்கு அடுத்தது செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது அது வக்ரத்தில் இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. இயல்பை விட பாவக்கிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது அவர்களுடைய கட்டுப்பாடும் அதிகாரமும் மிதமிஞ்சியதாக இருக்கிறது. அந்த செவ்வாயும் பெற்ற நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம் 1ஆம் பாகத்திலேயே இருக்கிறது. அடுத்து கேது என்று பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு 5இல் இருக்கிறது. அது குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த குருவுக்கு 3-11 கேது அமைந்து, ஆக கேது குரு மூலம் கேதுவுக்கு வலு அதிகமானது, கேது மூலம் சந்திரனுக்கு வலு அதிகமானது, சந்திரனோடு சேர்ந்த செவ்வாய்க்கும் வலு அதிகமானது. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 9வது இடத்தில் சூரியன் புதனும் ஒன்றாய் சேர்ந்த புதனும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வக்ரம் வலுவானது. இதில் ஜாதகத்தை பாருங்கள், புதன் வக்ரம், சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் வித்தியாசத்திலும் வித்தியாசமான அணுகுமுறையும் அதிகாரமும் நிர்வாகமும் கொண்ட தன்மை உள்ளது. ஒரு கிரகம் வலு பெற்றாலே அவர்களை கட்டுப்படுத்த முடிவதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இதில் 3 கிரகம் வலு பெற்றிருக்கிறது. ஒரு கிரகம் சுக்கிரன் லக்கணத்துக்கு 10வது இடத்தில் தசம கேந்திரத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார். அது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த புதன் என்று பார்க்கும் பொழுது புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலிருந்து வக்கர செவ்வாயால் பார்க்கப்பட்டது. புதனும் செவ்வாயும் வலுவானதாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீர்களானால் அடுத்த ராகு, இந்த ராகு லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் வலுவாக பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடத்தில் ராகு உட்காரும்போது வலுவாக இருக்கிறது. அந்த ராகுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு இடம் கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய வலுவோடு இருக்கிறது ராகு. அதற்கு அடுத்தது வலுவோடு இருப்பது சனி, அதற்கு அடுத்த வலுவோடு இருப்பது செவ்வாய், அதற்கு அடுத்த வலுவோடு இருப்பது புதன். அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் அரசியலில் இந்திரா காந்திக்கு அடுத்தது, ஹிட்லருக்கு அடுத்தது இந்த ஜெயலலிதாவினுடைய மேலாண்மையை மிகச்சிறந்த மேலாண்மையாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர் இருக்கும் வரையில் இவருக்கு கீழ் செயல்பட்ட அனைத்து நபர்களும், அதாவது அனைத்து அரசியல்வாதிகளும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. இப்படி இவருடைய ஜாதகத்தில் இவர் முதலில் ஆட்சிக்கு வந்த காலம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தியில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறது. இந்த செவ்வாய்
உச்சம் பெற்றிருந்த காரணத்தினால் ஆக செவ்வாய் திசையில் சுக்கிரபுத்தியில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அரசியலினுடைய தன்னுடைய ஆளுமையை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார். இவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கன்னிய லக்கணத்துக்குரிய திரு எம்ஜே ராமச்சந்திரனால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் எம்ஜிஆரினுடைய ஜாதகத்திலேயும் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் அவரும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவருடைய ஜாதகத்திலும் அவருடைய ஜாதகத்தில் 12லிருந்து 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்தினார். இங்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்திலேயே நின்று வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்திலேயும் புதன் சுக்கிரன் ராகு வலுவாக இருந்தார். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்திலையும் சூரியன் புதன் செவ்வாய் வலுவாக இருக்கிறார். இங்கேயும் புதன் சுக்கிரன் ராகு வலுவாக இருக்கிறார். ஒருவருக்கொருவர் மறையாமல் இருக்கிறார் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு குரு கேதுவுக்கு தொடர்பு, இங்கு சூரியன் புதனுக்கு ராகு தொடர்பு ஆக இவருடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை வலுவான அதே சமயத்தில் அதீத ஆளுமை தன்மையோடு ஆட்சி கண்டார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4க்குரியவர் அவனுடைய ஸ்தானத்துக்கு 6இல் போனதனால் குடும்பமில்லை. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு காரகோப பாபநாஸ்தி என்ற சாஸ்திர விதிப்படி 7ஆம் இடம் கெட்டுப்போனால் இவருக்கு குடும்பமில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரனுக்கு 7க்குரியவன் 12இல் நின்று வக்ரம் பெற்றதனால் இவருக்கு சந்திராலய ராசியின்படியும் ஜென்ம லக்கணத்தின்படியும் குடும்பமில்லை. ஆக இவர் ஒரு அரசியலில் அசைக்க முடியாத ஆளுமை தன்மையோடு தன்னை அடையாளம் காட்டிவிட்ட முதல்வர்கள் இவர் ஒருவர் என்பது மாற்று கருத்தில்லை. அடுத்து திரிசாவினுடைய ஜாதகத்தை பார்ப்போம். இவர் 4/5/1983 9:25 PM சென்னையில் பிறந்தவர். இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, தனுசு லக்கணம், தனுசில் கேது, லக்கணத்திலேயே கேது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 12இல் குரு வக்ரம், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சந்திரன், 5வது இடத்தில் சூரியன் செவ்வாய், 6வது இடத்தில் புதன் வக்ரம், 7வது இடத்தில் ராகு சுக்கிரன், 8, 9, 10, 11ஆம் இடத்தில் சனி வக்ரம், அடுத்து 12ஆம் இடத்தில் குரு வக்ரம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சனி வக்ரம், புதன் வக்ரம், குரு வக்ரம். ஜெயலலிதாவினுடைய ஜாதகத்திலேயும் 3 கிரகங்கள் வக்ரம். செவ்வாய் வக்ரம், ராகு வக்ரம், குரு வக்ரம். இங்கு ஜெயலலிதா ஜாதகத்தை விட இங்கு இயல்பான கிரகங்கள் 3 வக்ரம், ராகு கேது வக்ரம். ஆக இந்த ஜாதகத்தில் 5 கிரக வக்ரம். இவர் அரசியலில் வருவார், அரசியலில் ஜெயலலிதாவை விட வலுவாக ஆட்சி புரிவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது எப்போது வருவார் என்று பார்க்கும் பொழுது 9/10/2030 வரையில் குருதிசை இருக்கிறது. இந்த குருதிசை முடிஞ்சு லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி திசையில், சனி புத்தியில், சூரியனுடைய அந்தரத்தில் இவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4க்குரியவன் 12இல் மறைந்ததனால் குடும்பமில்லை. அதே சமயத்தில் லக்கணத்தில் 7க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 12இல் மறைந்ததினால் குடும்பமில்லை. அதே சமயத்தில் இந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், ராகு செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார், சனியும் செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய வலுவான ஜாதகம். அதே சமயத்தில் புதனும் கிருத்திகனுடைய நட்சத்திரத்தில், அதாவது புதனுக்கு நட்பு கிரகமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயும் தானோடு இருந்து உச்சம் பெறக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். இது ஒரு விஷயம் தெளிவாக மனதில் படக்கூடிய விஷயம் என்றார். லக்கணத்துக்கு 9க்குரியவன் லக்கணத்துக்கு 5இல் நின்று 5க்குரியவனோடு சேர்ந்து சூரியன் இங்கு பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சூரியன் நின்ற வீட்டுக்கு 2/7க்குரியவனுடைய நட்சத்திரம் பெற்று வலுவாக இருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தின் பிரகாரமும் 2031 9/10/2030 பிறகு எந்த நேரம் வேண்டுமானாலும் அடுத்து வரக்கூடிய சனி திசை சனி புத்தியில் திரிசா வலுவாக அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில்
இதில் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். குரு 12இல் மறைந்து இருந்தாலும் குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்த்து குரு என்ற வீட்டையும் வலுப்படுத்துகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வக்கிர கிரகங்கள் நின்று தசாபுத்தியை நடத்தும் காலம் அவருடைய அதிகாரமும் ஆளுமையும் மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இந்த தெரிசாவும் ஒரு நடிகையாக இருந்தாலும் இவரும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இவர் ஆகச்சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, கேது சுயசாரம் வாங்கியிருக்கிறார். ஸோ கட்சி அரசியல் என்று கொடி கௌரவம் மரியாதை என்பது இவர் லக்கணத்திலே இருப்பதனால் கேது சுலபமாக இவருக்கு அதை தருவார். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ராகு சனி சுக்கிரன். இந்த ராகு 20 ஆண்டுகளை கொண்டது, சனி 19 ஆண்டுகளை கொண்டது, ராகு 18 ஆண்டுகளை கொண்டது. ஸோ இந்த ஜெயலலிதா எப்படி அரசியலுக்குள் வந்து தான் இறக்கும் வரை அரசியலில் வலுவாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி திரிசாவினுடைய ஜாதக பிரகாரமும் திரிசா அரசியலுக்கு வந்தாரானால் அவருடைய ஆளுமையை அவருடைய இறக்கும் காலம் வரையிலும் தக்க வைத்துக் கொள்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒன்றுக்கொன்று இசைவான கிரக அமைப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த பாதசாரத்தில் பாருங்கள் நண்பர்களே, யாரும் தன்னுடைய பகை கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெறவில்லை என்பது மேலும் கூடுதல் வலு சேர்க்கிறது இந்த ஜாதகங்களுக்கு. ஆக ஜெயலலிதா கன்னிய லக்கணத்தில் பிறந்த எம்ஜிஆருக்கு பிறகு லக்கணத்துக்கு 10வது இடத்தில் செவ்வாய் புதன் வலுப்பெற்றதனால் இவருடைய ஜாதகத்தில் எம்ஜிஆரினுடைய ஜாதகப்படி லக்கணத்துக்கு 10வது இடத்துக்காரன் மிதுன லக்கணத்துக்கு உரிய ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தார். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து அரசியலுக்கு வரப்போகிறார். அதே சமயத்தில் இன்னொரு குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல், விஜயனுடைய கன்னி இலக்கணம் என்று பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தார்கள். அங்கேயும் புதன் வக்கிரம். இங்கு சூரியனுக்கு 2வது இடத்தில் புதன் வக்கிரம். அதே சமயத்தில் பரிவர்த்தனையின் போது சூரியனுக்கு 3வது இடத்துக்கு சென்று விடுகிறார். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் விஜயனுடைய ஜாதகத்திலேயும் திரிசாவினுடைய ஜாதகத்திலேயும் ஒன்றுக்கொன்று கிரகங்கள் நட்பு பெற்றோ அல்லது ஒன்றுக்கொன்று இசைவான இடத்திலேயே இருக்கிறது என்பதை மிகவும் யோசிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். மற்றும் ஒரு தகவல், விஜயனுடைய ஜாதகத்தில் சனி என்ற வீட்டுக்கு 5வது இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். திரிசாவினுடைய ஜாதகத்தை ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மற்ற ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு இசைவோடு பொருந்தி போகும் பட்சத்தில் அந்த உறவும் நீண்ட நாளைக்கு நீடிக்கிறது. அந்த உறவின் மூலம் ஆதரவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கௌரவம் தானாக வந்து சேருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த ஜாதகங்களை ஒப்பிட்டு பலன் சொல்லுவது என்பது ஒவ்வொரு கிரகங்களும் நம்முடைய அனுபவத்தில் எப்படி செயல்படுகிறது என்று சார்ந்த அனுபவ தகவல்களை மட்டுமே இங்கு வெளிப்படுத்துகிறோம். இங்கு அரசியல் சார்ந்த விஷயங்களோ அரசியல் சார்ந்த ஏற்ற இறக்கங்களை இங்கு சுட்டி காட்டுவது எமது நோக்கமும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லாகும். ஒரு ஜோதிடன் என்பவன் ஒரு தரமான கால கண்ணாடியாக இயங்குபவன். அவனுக்கு வெறுப்பு என்பது கிடையாது. அந்த வகையில் நானும் அந்த பாதையிலேயே பயணிக்கிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.